லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே. இல்லைங்களா? ஸோ அப்போது வந்து ஒரு எஸ்ஸேவை அவங்க திங்க் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ ஒரு நியூரல் கனெக்ஷன்ஸ் வரும்னு பாருங்கள். அந்த திங்கிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சாட்ஜிபிட்டியில் கொடுத்துட்டு நம்ம ஒரு எஸ்ஸே எடுக்கிறோம் அப்படின்னா திங்கிங் டோட்டலி ஸ்டாப். ஓகே. அப்போது டெவலப்பிங் பிரெயினை நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம வி ஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் இட்ன்றது. அப்போ இந்த இடத்துல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு டீச்சருக்கும் தெரியும் இது வந்து எந்த குழந்தை வந்து ஏன் யூஸ் பண்ணிட்டு எழுதுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு டீச்சரே சொல்லியிருக்காங்க, கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ தே ஆர் யூஸிங் தேர் ஓன் திங்கிங். இன்ட்ராக்ட் பண்ணாமல் சாட்ஜிபிட்டியில் அதான் அந்த எம்ஐஐடி ரிசர்ச்லலாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இன்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஜஸ்ட் பிளாங்காக இருக்காங்க, அவங்களோட எஸ்ஏஸ்லேருந்தே அவங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தே ஹவ் நாட் எக்ஸசைஸ் தேர் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் ரெக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் டு மானிட்டர் ஸ்ட்ரிக்ட்லி பிகாஸ் இட் இஸ் டெவலப்பிங் பிரெயின். அப்போ அந்த டெவலப்பிங் பிரெயினுக்கு நீங்கள் அப்ராப்ரியேட்டாக தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வளர்க்குறீங்கன்ற மாதிரி